கொடியன். அவரை ஆட்கீடு செய்ய வேண்டும். வருகிறேன், வளத்தை நோக்கி வருகிறேன். எந்த காலபைரவன் வருகிறேன். வந்தாத காலபைரவன் வானந்தரியிலே மாறாத காலபைரவன். அனைத்து பேர்களும் காலபைரவன் என்று பெயர் நாமத்தை கேட்டால் வாய்பட்டு கைகட்டி வளர்க்கக்கூடியவர்கள் தேவர்கள் எல்லாம் கிழக்க வலிக்கக்கூடிய சூரியன் காலபைரவன் அனுமதி இல்லாமல் உதிக்க மாட்டான். வாயு பகவான் வாசல் கொட்டுவான், வரத பகவான் சாணம் தெளிப்பான், யமதர்மன் என்னுடைய பால் பசுக்களை வைத்துக் கொண்டு வருகிறான். இப்படி எல்லாம் இந்த காலபைரவன் வனத்தை வருகின்ற பொழுது இயல்பு எண்ணாயிரமும் காலபைரவன் என்று பெயர் நாமத்தை கேட்டாய். கட்டு 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 நடுங்குவார்கள். 30 கோடி தேவர்களும் என்னை பார்த்தால் நடுக்கிக் கொண்டிருப்பார்கள். காலபைரவன் என்று என்னுடைய பெயர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வருகிறார். இந்த கதாயத்தால் அடித்து கஜ கஜவென்று கஜத்தை விழுக்கென்று முழுக்க வேண்டும். வருகிறேன், எவன் வந்தாலும் எனக்கு பயமில்லை. இந்த வார்த்தை வந்தவர்கள் உயிரோடு விட்டதில்லை. வருகிறேன், வருகிறேன் வனத்தை நோக்கி. வரட்டும், எவன் வந்தாலும் பயமில்லை. உச்ச மீது மாறி என்று வேறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. உச்ச மீது மாறி என்று வேறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. உச்ச மீது மாறி என்று வேறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. என்னுடைய பணம் தெரியாமல் இந்த வனத்தை என் பேரவத்தை உச்சரித்துக் கொண்டு வருகிறாய். வந்த வழியாகவே ஓடிவிடு, உயிர் விட்டு தருகிறேன். இல்லை என்றாய் கச்ச கச்ச என்று கச்சக்கை விழுக்கென்று முழுக்கை 6 மணிக்கு புரிச்சு புரிச்சு ஓடிவிடு. யாரு சாமி? சாமி முடிவரே, நான் வடதேசமாகிய கைலங்கிரி செல்ல வேண்டும் என்று இந்த வழிமார்க்கமாக வந்தேன். வேற ஒன்றும் இல்லை ஐயா. ஐயா கோபிக்க வேணாம். தாங்கள் வடதேசம் செல்ல வேண்டும் என்றால் வேற வளர்த்து மார்க்கமாக சென்று விடு. இல்லை என்றால் ஒன்றை கல்லாக சமைத்து விடுவேன். இல்லை என்றால் கதாயத்தில் அடிப்பேன், ஏட்டுக்கு போட்டு அடிப்பேன், எசக்க மசக்க கிழிப்பேன், தாரமுறை அடிப்பேன், தட்டக்கா முத்தக்கா கிழிப்பேன். ஆமா, இது என்னுடைய படம்.
அதோ தெரிகிறது. இந்த வழியாகவே ஓடிவிடு. உயிர் விட்டு தருகிறேன். இந்த முனிவராகப்பட்டவர் ஆனால் வலியை விட மாற்றினது வழிமறித்துக் கொண்டு வம்புகள் செய்து வருகிறார். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்னவன் என் பாதத்தை தொடக்க வேண்டும். பார்த்தவர்களை போகிறார். சிறைகள் போட்டு கணங்கள் தோன்றின ஆச்சரியமாக இருக்கிறது. 14 லோகத்திலேயும் இந்த அர்ஜுனன் கணக்கு எதற்கான இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் கடையாகப்பட்டது இந்த முனிவர் பாதத்திலே சரணமடைகிறது. என்னவென்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த முனிவரை பார்த்தால் ஆனால் ஏதோ நமக்கு நம்மையானவர் இருக்க வேண்டுமல்ல. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் யாரு என்னவென்று அன்னவரை விசாரித்து அதற்கு பிறகுதான் அன்னவரோட உத்தம் செய்ய வேண்டும். பார்ப்பவர்களை போல எத்தனை பாதங்கள் தொடுத்தாலும் சரி இந்த காலபைரவனை ஒன்றும் செய்து விடாது. தாங்கள் விடக்கூடிய பாடமானது செயலிருந்து இந்த காலபைரவன் காலடியில் வந்து சுனிக்கு ஓடி ஓடி போயிரு. அதெல்லாம் சுனிக்கு கையில இருந்து போச்சு. அப்படி ஐயா சாமி, நீங்கள் யார்? நீங்கள் யார் என்று என்னிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். ஐயா நான் யார் என்பதை தாங்கள் கூற வேண்டுமா? ஆமா, நன்றாக இருக்கிறது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். காரணம் எதற்காக சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் நானாவது சொல்கிறேன். கேட்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். சாமி, தாங்கள் கூறுவதாக இருந்தால் அதோ தெரிகிறதே மலை, செடி, கொடி, கற்கை, அதை பார்த்து சொல்லிவிட்டு ஓடிவிடு. காற்றோடு காத்தாக போகட்டும், எனக்கு தேவையில்லை. அப்படி என்றால் இந்த மரம், கொடி, செடிகளை பார்த்து சொல்லி சொல்லிவிட்டு அதி சீக்கிரமாக என் மனத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கின்றாய். அப்படி என்றால் என்னுடைய பிறந்த என்னுடைய செய்தியை இந்த மரம், கொடி, செடிகள் அன்னவர் இடத்தில் கூறுகின்றேன். சொல்லி வருகிறேன். இப்பொழுதுதான் எங்கள் மூலம் சொல்லைக்கலாசாரே ஒரு நாடா குருகுலமே எங்கள் மூலம் சொல்லைக்கலாசாரே குருநாடே குருகுலமா எங்கள் மூலம் சொல்லைக்கலாசாரே ஒரு நாடா குருகுலமே எங்கள் மூலம் சொல்லைக்கலாசாரே குருநாடே குருகுலமா ஒரு நாடா குருகுலமா தானே உதிரவே பெற்ற மக்களா குருநாடே குருகுலமா தானே உதிரவே பெற்ற மக்கள் உதிரவே பெற்றெடுத்த தானே கமலிகள் ஐவருமே உதிரவே பெற்ற மக்கள் தானே கமலிகள் ஐவருமே சாமி, குருநாடு குருகுலம் குந்தி தேவி வெற்றெடுத்த நாங்கள் குலமணிகள் ஐவரும் பாண்டு மகாராஜருக்கு நாங்கள் ஐவரும் பிறந்து என்னுடைய பெரிய தந்தையார் மகனாகப்பட்டவர் துரியோதன சொல்லப்பட்டவர்கள் எங்களை பகடையாட வேண்டும், சூதாட வேண்டும், தந்திர சூழ்ச்சியாக அழைத்து பகடையினால் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும், சூதினால் தோற்றவர்கள் இந்த அவமானம் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் பங்குள்ளபடி பகுதி நாடு தர மாவட்டம் என்று தெரிவித்த பிரகாரம் இந்த ரோமரிசி வனத்திலே வாழ்ந்து வந்தோம். ஆனால்
இந்த வனத்தை விட்டு எங்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அந்த கர்ணன் வளர்த்து வருகிற நாகவாச கடை, அந்த கடையை வெல்வதற்கு எங்களிடத்தில் எந்த விதமான ஆயுதம் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய மதப்புகுரை கண்ணபுரமாத்மா தெரிவித்தார். வடதேசமாகிய கைலங்கிரி சென்று ஈசனிடம் இருக்கும் இடதையில் பாசிவத அஸ்திரத்தை பெற்று வந்தால் நீங்கள் அந்த கர்ணன் வளர்த்து வருகின்றான் நாகவாச கடையை வெல்ல முடியும், உங்க பங்குள்ள பகுதி நாடை வாங்க முடியும், இல்லை என்றால் முடியவே முடியாது தெரிவித்தார். அன்னவர் தெரிவித்த பிரகாரம் நான் வடதேசமாகி கைலங்கிரி போக வேண்டும் என்று இந்த வழிமார்க்கமாக வந்து சாமி வேற ஒன்றும் இல்லையே ஐயா. அது மட்டுமல்ல, அந்த பாவிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நடக்கும் நல்ல கடந்த நிலப்பாடு அச்சமுள்ள ஆண்டவன் கிருபையினால் அதற்கு தப்பி வந்து இப்பொழுது இந்த வனத்திலே காலத்தை கடத்து அது சீக்கிரமாக பழங்கி பார செல்ல வேண்டும் என்று இந்த வழிமார்க்கமாக சென்று கொண்டிருக்கின்றேன் ஐயா. வேறொன்றும் இல்லை ஐயா. நீங்கள் யார் என்று எடுத்துரைக்க வேண்டும் ஐயா. யாரிடத்தில் அழைக்கின்றாய்? ராஜமகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் தரித்தவர்கள் ஐவர் பஞ்சமாண்டவர்கள் என்னுடைய பெயர் அறிந்துள்ளார் என்று கூறுகிறாய். என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். உன்னை சமைத்து விடுவேன். அறிந்துள்ளேன் என்றால் என்னடா அளக்கின்றாய்? நடக்கின்ற வழியில் லட்சுமலை நாட்டினான். உண்ணுகின்ற சாதத்தை கொடியில் நஞ்ச கிளந்தார். நாடு நகரம் அனைத்து விழுந்தோம், காட்டிற்கு வந்தோம் என்று கூறுகிறாய். ஏமாற்ற பார்க்கிறாய். உன்னை மீண்டும் சோதித்து பார்க்க வேண்டும். அறிஞர் என்றால் எனக்கு நன்றாகவே தெரியும். அருகாமையில் வரும் தாங்களுடைய பாட்டல் கங்கபுத்திரன் என்று கூறுகிறாய். தாங்களை பார்க்கின்ற பொழுது மார்பில் மச்சரேகை, தாங்கள் மற்றவெல்லாம் மறைத்து இந்த வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறுகின்றாய். தாங்கள் அன்னர் மீது கோபித்து வந்து விட்டேன், நான் என்ன செய்ய போகின்றேன் என்று கூறுகிறாய். அர்ஜுனா, பாருங்கள் அருகாமே, தாங்களை மன்னித்தேன். நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் தாங்களுடைய முப்பாட்டல் காலபைரவன். தகுதியில் சொல் செய்தாலே நாட்டாளக்கூடியவன். இந்த காட்டில் வசித்து வருகிறேன். தாங்களும் நாடு நகரம் அனைத்துமே வந்துவிட்டேன் என்று கூறுகின்ற பொழுது என் நெஞ்சமெல்லாம் வெடித்து விடும் போல் தெரிகிறது. அர்ஜுனா, தயங்க வேண்டாம். தாங்கள் அன்னர் மீது கோபித்து வந்து விட்டேன் என்று கூறுகிறாய். எப்படி ஆதி சிவனை பார்க்க போகின்றாய்? ஆதி சிவனை பார்க்க வேண்டும் என்றால் தொடர்புறை கம்பம் தாங்களுக்கு தேவை. வைத்திருக்கிறாயா? இல்லை. நிராயுதபாடியாக வந்திருக்கிறாய். மீண்டும் கூறுகிறேன், ஒரு தாய் தந்தைக்கு பிறகு தன் அண்ணன் தான் தாய் தந்தை. ஆமா ஆமா, தெரிகிறதா? சாமி, அது யாரும் தெரியுதில்லப்பா. என்ன ஓமாமாங்கிற கடவுர்ல மன்னனை பிறக்கி எடுத்து. ஆமா, அண்ணனுடைய கோவித்து சென்றால் சொல்லக்கூடிய காரியம் பலிதமாகாது. ஆகையினால் தயங்க வேண்டாம். என் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தருகிறேன். அதோ தெரிகிறதே காளிய தேவி வனம். காளி கருத்தில் 30 அடி கம்பம் இருக்கிறது. 2 கம்பத்தை வாங்கி நேராக சென்று உங்களுடைய குலத்தாக்கக்கூடிய கண்ணனிடத்தில் 31 அடி
செப்பு கம்பத்தை வாங்கி மூன்றை ஒன்றாக இணைத்தால் 91 கம்பமாகும். ஒரு அன்னதத்தை நல்வாக்கு வாங்கி சூடாமணி என்ற ஏட்டை பெற்று சென்றால்தான் ஆதி சிவனை பார்க்க முடியும். வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீக்க முடியும். தாங்கள் சென்று வர முடியும். தெரிகிறதா? என் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தருகிறேன். காளிய தேவரத்தில் கம்பத்தை பெற்று கண்ட நேரத்தில் நல்வாக்கு வாங்கி அன்னதத்தில் அடிபடிந்து சென்று ஜெய்பெற்று வருவாய் அர்ஜுனா. சென்று வாருங்கள். மீண்டும் இந்த கம்பத்தை பழிக்குப்பாறையில் அருகாமல் சென்று பொருதுகின்ற பொழுது ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று மந்திரத்தை ஓதிக்கொண்டே இந்த கம்பத்தை பொருத வேண்டும். எப்படி தெரிகிறதா? காளியுடைய கம்பத்தை கீழே வைக்க வேண்டும், கண்ணனுடைய கம்பத்தை மேலே வைக்க வேண்டும், என்னுடைய கம்பத்தை நடுவில் வைக்க வேண்டும். அதுதான் அகிலூர் முழுக்க தெரியுது. அகிலூர் முழுக்க நடுவில் வைக்கிறதுன்னு சொல்றாங்க. மிக பலம் பொருந்திய கம்பம் காலபைரவனுடைய. ஆமா 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 அது முதல்ல சொன்னாங்க. 18 நாள் போர் நடக்கின்ற பொழுது உமது பாட்டன் போர் முறையில் கலந்து கொள்வேன். சாமி சென்று செய்பெற்று பாருங்கள். அப்படியாகட்டும், சென்று பாருங்கள். நிராயுதமானவராக சென்றால் பாசிவத அஸ்திரத்தை பெற்று வர முடியாது. நான் தருகின்றேன் 30 அடி கம்பம். அதை பெற்றுக்கொண்டு காளிதேவி நாம் சென்று 30 அடி கம்பம் பெற்று அதற்கு பிறகு உனது அண்ணனிடத்தில் சென்று நல்லாசை பெற்று சூடாமணி வஸ்மத்தை பெற்று கண்ணனிடம் 30 அடி கம்பத்தை பெற்று 91 அடி கம்பத்தை பெற்று வடதேசமாகிய கைலங்கேரி சென்று நீலவாங்க கல் பழகிப்பாறை நிறுத்தி அருளாகி தவம் புரிந்தால் அரகரா சிவனை என்று ஆதி சிவனை நோக்கி தவம் செய்தால் ஈசனிடம் இருக்கும் இடது கையில் பாசிவத்தை பெற்று வர முடியும் என்று காலமாறு சிவனத்தில் எனக்கு 30 அடி கம்பத்தை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய காளிதேவிடத்தில் செல்ல வேண்டும். என் தாயிடத்தில் சென்று 30 அடி கம்பம் பெற்று வர வேண்டும். முனிவரிடம் தன்னை நெங்கி என்னுடைய தாயானவள் காளி காமாட்சியை பார்க்க வேண்டும். அம்மா தாயே காளி, அம்மா உன்னுடைய மகனாகப்பட்டவன் காண்டிவன் அழைக்கின்றேன், அது சீக்கிரமாக வர வேண்டும். அம்மா தாயே காளியம்மா, என்னுடைய காளியாகப்பட்டவன் 30 அடி கம்பம் கொடுத்து விட்டேன் என்று தெரிவித்தால் இப்பொழுது என் காளி இடத்தில் 30 அடி கம்பத்தை வென்று 60 அடி கம்பத்தை என்னது அண்ணரிடம் செல்ல வேண்டும். பார்த்தவர்களே பொழுது பரமசாலை தன்னை தேடி தெரியவில்லை. என் தம்பி அழைத்திருக்கின்றேன்.
என்னுடைய பாதாள விந்தத்துக்கு கோடான கோடி நமஸ்காரம். மங்களமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. அண்ணா தம்பி கண்ணா, அர்ஜுனா, என்னிட பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. போர்க்கடல் மேல் பள்ளி கொண்டவா கோவிந்தாராமா, அக்கடல் மேல் பள்ளி கொண்டவா, நிலவரணும் வேண்டியதா, என் கோவிந்த கோரி நிலவரணும் தெரிஞ்சலகா, அங்கே நிலவரணும் தெரிஞ்சலகா, இந்த கோவிந்த ராமா நிலவரணும் தெரிஞ்சலகா. நீ எலுலகை வாழுகின்றன்னு என் கோவிந்த ராமா என் பெருமான் உன்னை சரணம் செய்தேனா. கண்ணா, அர்ஜுனா, கார்மீக வண்ணா, பார்க்கடல் மேல் வள்ளி கொண்ட வரந்தாமணி, உன் கோடான கோடி, உன் பாதத்திற்கு கோடான கோடி நமஸ்காரம். கண்ணா, கார்மீக வண்ணா. அர்ஜுனா, என்னிட பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. அப்படியே ஆகட்டும் கண்ணா. நான் காய்கறிகளை பறித்து பரமேசாமி நாடி வரும்பொழுது நீங்கள் ஏதோ சபகூடி பேசிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? என்னை பார்த்து இனிவான வார்த்தை சொன்ன காரணத்தினால் கொண்டு வந்த காய்கறிகளை பரமேசாலை பக்கத்தில் வைத்துவிட்டு அண்ணர் முகத்திலே முடிக்க கூடாது என்று அநேக தூரம் சென்று விட்டேன். காலமா ரிஷி வனத்தில் சென்று காலமா ரிஷியானவர் அண்ணவர் தெரிவித்தார், அண்ணர் மீது கோபித்து சென்றாலும் இந்த பாசிவத அஸ்திரத்தை பெற்று வர முடியாது தம்பி. மீண்டும் உன்னோட அண்ணனிடம் சென்று நல்லாசை வெற்றி சூடான் என்ற வசனத்தை பெற்று சென்றால் பாசிவத அஸ்திரம் பெற்று வர முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது என்று தெரிவித்தார். அண்ணவர் தெரிவித்த பிரகாரம் மீண்டும் அண்ணனை பார்த்து நல்லாசையுடன் அந்த இயேசுவிடம் இருக்கும் இடதுகையில் பாசிவத அஸ்திரம் பெற்று வர வேண்டும் என்று ஓடோடி வந்து விட்டேன். அண்ணா தம்பி, அப்படி என்றால் என்னுடைய சூடாமணி புத்தகத்தை பரிசாக தருகின்றேன். அந்த வடக்கே பயங்கரி சென்று அந்த ஈஸ்வரத்தில் இடது கையில் இருக்கிற பாசிவாச அத்தரத்தை பெற்று வெற்றியோடு திரும்புவாய் தம்பி. அப்படியே ஆகட்டும். சென்று வருகிறேன் தம்பி. அப்படி என்றால் நீ எனக்கு அக்னி சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் தம்பி. அப்படி என்றால் இன்னும் உன்னுடைய தம்பியை நம்பவில்லை. அதனால்தான் அக்னி சத்தியம் செய்து வர வேண்டும் தம்பி என்று தெரிவிக்கிறாய். அப்படித்தானே? உண்மைதான். அப்படி என்றால் செய்து வருகின்றேன் அண்ணா, நன்றாக பாருங்கள். அப்படியே ஆகட்டும். தன்னை நோடி நாதம் அறியலாமா
அக்கினி சத்திரத்தை பார்த்துவிட்டு அந்த நிச்சயமாக வட கைலகிரி சென்று பாசுவச அத்திரத்தை பெற்று வெற்றியோடு திரும்புவாய் தம்பி. வெற்றி மாமைக்கு சென்று வா. அப்படி ஆகட்டும் அண்ணா, சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும். அர்ஜுனா, அண்ணா, இருந்தாலும் நீ பிரபத்தில் சென்றால் அந்த வட கைலகிரி நேரவர பருகிப்பாறை செல்ல முடியாது. அப்படி என்றால் நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? மண்ணாசை மணியாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய நாட்டாசை விடுத்து நாகாசை விடுத்து சடாபர் விடுத்து சன்னியாசாக ரோக கண்டு அருகிறா சிவ என்று சங்கு சேவன் எடுத்து பூமியை பார்த்து கண்டார். தென்திறமை பாராமல் வட கைலகிரி நீலவர்ண படுக்கைப்பாறை சென்று நீலவர்ண படுக்கைப்பாறை தொண்ணூத்தோரு தபசு கம்பத்தை நிறுத்தி அதன் மேல் 7 எலுமிச்சைகளை வைத்து 7 செப்பூசி வைத்து 7 செவ்வாறு மலையை பரப்பி அருப்பூச்சை குருப்பூச்சை சிவபூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூசம் எடுத்து அந்த சிவனைக்கு அருந்தவம் புரிய வேண்டும். அப்படி தவம் புரிந்தால் அந்த சிவன் மனமிறங்கி தனக்கு முன்முகப்பு என்று பாஸ்வர அஸ்திரத்தை கொடுப்பார். தாங்கள் வெற்றியோர் சென்று முன்முகப்பு என்று பாஸ்வரங்களை விட்டு வர வேண்டும். அர்ஜுனா, அப்படியே ஆகட்டும் கண்ணா. அர்ஜுனா, கர்மீக வண்ணா, பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட பரந்தாமணி உன்னையே தஞ்சம் என்று சென்று வருகிறேன் இப்பொழுது நான். அப்படியாகட்டும். இருந்தாலும் உன்னிடத்திலே அறுவடை கம்பத்தான் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். இதை என்னிடத்தில் கேட்டு 37 வெள்ளிக்கம்பத்தை தருகின்றேன். வெற்றியோர் சென்று முன்முகப்பு என்று பாஸ்வரங்களை பெற்று வர வேண்டும். அர்ஜுனா, அப்படியே ஆகட்டும் கண்ணா. சென்று பாருங்கள். அர்ஜுனா, நீ செல்லும் பொழுது யார் ஆபத்து என்றால் கண்ணாயை கலந்தால் தாங்கள் முன்னால் வந்து காட்சி தருவது. அர்ஜுனா, சென்று வா. அப்படி ஆகட்டும் கண்ணா, சென்று பாருங்கள். என்னுடைய கண்ணவர் மாத்மா 31 கம்பம் செப்பு கம்பத்தை கொடுத்து 91 கம்பத்தை நிறுத்தி இந்த பளிங்கு பாறை மீது நிறுத்தி அருபூஜை குருபூஜை சிவபூஜை பூஜைகளை செய்து அரகரா சிவசிவா வெள்ளிங்கிரி ஆண்டவனே என்று அருளாகி தவம் செய்தால் ஆண்டவன் மனம் இறங்கி ஈசனிடம் இருக்குமே இடதுகளில் பாசிவதாஸ்திரத்தை கொடுத்து விடுவார் என்று எடுத்திருக்கின்றார். சென்று வருகிறேன் பொழுதுதான் எப்படி செல்ல வேண்டும் என்றால் சடமடி எரித்து தன்னா சிறுவமாகிய பூமி தன்னை பார்த்த கண்ணால் வெண் திருப்பி பாராமல் அரகரா சிவசிவா வெள்ளிங்கிரி ஆண்டவனே என்று மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை அத்தனை ஆசைகளை விடுத்து போக வேண்டும் என்று என்னுடைய மதப்புகுறி கண்ணபுரம் ஆத்மா தெரிவித்திருக்கின்றான். சென்று வருகின்றேன் போல நான் பார்த்து வருகிறேன் போல நான். அரகிர சங்கர சங்கரா அரகிர சிவ சிவமாக
என்ன ஒரு ஆச்சரியம்! எனக்கு முன்னதாக தர்மநந்தரு ஆட்சியை பார்த்து ஒரு பெண்ணாசுரத்தை பேடி வட்டாசுரத்தை மடியன் ஓரளவுக்கு சேர்ந்திருந்தாலும் அது ஆனா இல்ல பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய காமவெறி பிடித்தவன் ஆத்து மறுக்கொடு என்ன விடலாம் அர்ஜுன மணிமாறி எண்ண முடியாது என்று இதற்கு முன்பதாக தர்மநந்தர் தெரிவித்தார் அல்லவா? ஆகினால் அர்ஜுனன் ஒரு மனிதாக தவத்தோடு செல்கின்றானா இல்லை பெண்களை ஏறிட்டு பார்த்து செல்கின்றானே என்று அவரது மனதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆகினால் நான் அடுத்தவனம் சென்று கிருஷ்ண மோகினி ஆகியவிடம் எடுத்து அர்ஜுன விளைவிக்கின்றேன். இருந்தாலும் என் அண்ணன் பலராமனை அழைத்து முக்கரையர் உச்சந்து சென்று யாதவனுக்கு செல்ல வேண்டும். ஆகினால் என் அண்ணன் பலராமனை அழைத்து பார்க்கிறேன். இப்பொழுது நான் அண்ணா பலராமண்ணா, அண்ணா எப்படி வாருங்கள் அண்ணா.